சிவகாமியின் சபதம் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசிக்கு அஜந்தா வர்ண குகை ரகசியங்கள் என்னென்னங்கிறது தெரியும் அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்ன உடனே ஆயனர் அப்படியே அதிசயிச்சு போய் நிக்கிறாரு. ஆஹா, எப்படியாவது வாதாபி சக்கரவர்த்திய பார்த்து அந்த அஜந்தா வண்ண குகையின் ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல மகேந்திர சக்கரவர்த்தி அஸ்வபாலர் இருக்கிறாரு இல்லையா, கண்ணபிரானின் அப்பா, அவர்கிட்ட ஏதோ ஒரு கண் ஜாட காட்டுறாரு. அப்புறம் அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நாங்க யோக மண்டபத்துல போய் யோகம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மகேந்திர சக்கரவர்த்தி திரும்பி வந்துட்டாரு. வந்த உடனே ஆயனர் மகேந்திர சக்கரவர்த்திய பார்த்து, பல்லவேந்திரா, இங்க நாங்க வந்த காரியம் எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சுல்ல, நாங்க மண்டபப்பட்டுக்கு திரும்ப போலாமா அப்படின்னு இரக்கமான குரல்ல கேக்குறாரு. அதுக்கு மகேந்திரர் புன்னகையோட சொல்றாரு, ஆயனரே, சிவகாமியின் அற்புதமான நடனத்துக்கு நான் இன்னும் வெகுமதி எதுவுமே கொடுக்கலையே, கொஞ்சம் பொறுத்துருங்க. அதோட மண்டபப்பட்டுக்கு இனிமே நீங்க திரும்பி போக வேண்டாம், உங்களுடைய பழைய அரண்ய வீட்டுக்கே போகலாம். அது மட்டும் இல்ல ஆயனரே, நம்ம அரண்மனையில கூடிய சீக்கிரத்துல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்திலயும் உங்க பொண்ணுதான் வந்து நடனம் ஆட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு மகேந்திர சக்கரவர்த்தி கிளம்பி போயிட்டாரு. இத கேட்ட உடனே சிவகாமி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கூட இருந்த கமலிக்கு சிவகாமி எதுக்காக அழுறாங்க அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு. அசடே, நீ எதுக்கு அழுற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சக்கரவர்த்தி கல்யாணத்தை பத்தி சொன்னதுக்காக தானே அழுற. மாமல்லர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கும் போது அது எப்படி நடக்கும்? மாமல்லர் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாரு. மாமல்லரோட குணம் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட இந்த சக்கரவர்த்தியினுடைய சூழ்ச்சி எதுவுமே பலிக்காது அப்படிங்கிறாங்க கமலி. மாமல்லர் அப்படிங்கிற அந்த பேரை கேட்ட உடனே இன்னும் அதிகமா கண்ணீர் வர ஆரம்பிக்குது சிவகாமிக்கு. இல்லக்கா, இல்ல, மாமல்லர் கண்டிப்பா என்ன வெறுக்கத்தான் போறாரு. என்ன மண்டபப்பட்டிலே இரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனா நான் இங்க நாட்டியம் ஆட வந்துட்டேன். அவரு பாண்டிய மன்னனை வென்றுட்டு நேர மண்டபப்பட்டுக்கு தான் வருவாரு, வந்து என்ன தேடுவாரு. அங்க நான் இல்ல அப்படின்னா அவருக்கு அது எப்படி இருக்கும்? நான் இங்க புலிகேசிக்கு முன்னாடி நடனம் ஆட வந்துட்டேன் அப்படின்னு கேள்விப்பட்டா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ, இந்த சக்கரவர்த்தி இப்படி என்ன வஞ்சித்துட்டாரே அப்படின்னு விம்மிகிட்டே சொல்றாங்க சிவகாமி. தொடர்ந்து சொல்றாங்க, அக்கா, அவரோட சூழ்ச்சி உனக்கு தெரியாது. எனக்காகவே இந்த கோட்டை வாசல ரொம்ப நாள் வரைக்கும் சாத்தியே வச்சிருப்பாரு. நீ வேணா பாரேன், மாமல்லர் இங்க வந்து சேர்ற வரைக்கும் இந்த வாசல் கதவை திறக்கவே மாட்டாரு. என்னால இங்க இருந்து எங்கேயுமே போகவே முடியாது அப்படின்னு திரும்பவும் விம்மிகிட்டே சொல்றாங்க. அதுக்கு கமலி, தங்கச்சி, நீ கவலைப்படாத. கோட்டை வாசல் திறக்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, அந்த வழியா நம்ம போயிடலாம் அப்படிங்கறாங்க. இப்பதான் சிவகாமி முகத்துல ஒரு சின்ன மலர்ச்சியே வருது. அக்கா, என்ன சொல்ற? இங்க சுரங்கப்பாதை இருக்கா? உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் பாத்திருக்கிறேன். ஏதோ மகேந்திர சக்கரவர்த்தியும் எங்க மாமாவும் யோகம் பண்ண போறோம் அப்படின்னு யோக மண்டபத்துக்குள்ள போறாங்களே, அவங்க யோகம் பண்ணலாம் போல. அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை கொஞ்சம் நகர்த்தி வச்சா அதுக்குள்ள இருந்து ஒரு சுரங்கப்பாதை ஆரம்பிக்கும். நிறைய நாள் அந்த வழியா குண்டோதரன் வர்றத நான் பாத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கமலி. என்னக்கா, குண்டோதரன் வருவாரா அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. ஆமா தங்கச்சி, குண்டோதரன், சத்ருக்னன் எல்லாருமே மகேந்திர சக்கரவர்த்தியுடைய ஒற்றர்கள் தான். அவங்க இந்த வழியாதான் வந்து வந்து சக்கரவர்த்திய பாத்துட்டு போவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். அந்த வழியா உன்னை நான் கூட்டிட்டு போயிடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில வாதாபி சக்கரவர்த்தி இங்கிருந்து கிளம்பி போனார் இல்லையா புலிகேசி. அவர் போனதுக்கு அப்புறமும் கூட கோட்டை வாசல்லே வாதாபி படையினர் முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாதாபி மகாராஜாவுக்கு வேண்டிய ஏதோ ஒரு புத்த பிக்ஷுவ மகேந்திர பல்லவர் சிறையில வச்சிருக்காரு. அவரை விடுதலை செஞ்சாதான் இங்க இருந்து நாங்க வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி படையினர் அங்கேயே முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆயனரையும் சிவகாமியையும் என் கூட அனுப்பி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி இங்கேயே இருக்கிறாரு, இன்னும் கிளம்பி போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. எது உண்மையோ அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் வாதாபி படைகள் இன்னும் காஞ்சியை விட்டு போகல, அங்கேயே முற்றுகையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் ஆயனருக்கு தெரிய வருது. இந்த செய்தியை தெரிஞ்ச உடனே அவர் மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் என்ன, எப்படியாவது வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்து அந்த அஜந்தா வண்ண குகை ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தானே. அதனால அவரும் இப்போ உடனடியா இங்கிருந்து எப்படியாவது கிளம்பி போகணும், அங்க முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய வாதாபி படைகளை சந்திச்சு எப்படியாவது புலிகேசி கிட்ட போய் அந்த அஜந்தா வர்ண குகை ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த எண்ணங்கள் ஆயனரோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்ததுனால சிவகாமிய பார்த்து சொல்றாரு, வாதாபி மன்னர் புறப்படுறதுக்குள்ள இந்த கோட்டையை விட்டு நாம வெளியே போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் சிவகாமி. அவரை எப்படியாவது பார்த்து அஜந்தா வர்ணத்தை பத்தி கேட்டுருவனே,
சொல்லிட்டு திடீர்னு எதையோ நினைச்ச மாதிரி இங்கிருந்து வெளியே போறதுக்கு ஒரு சுரங்க வழி இருக்கணும், அது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போயிரலாம் அப்படின்னு சொல்றாரு. சிவகாமியும் சுரங்க வழியா போகணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதுக்கு அப்பா என்ன சொல்வாரோ, அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆயனர் அவராகவே சொல்லிட்டாரு சுரங்க வழி எங்கேயோ இருக்குது அப்படின்னு. அப்பா, உங்களுக்கு அந்த சுரங்க வழி தெரியுமா? இங்க இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. அந்த சுரங்க வழியில நான் கொஞ்ச நாள் வேலை கூட பாத்திருக்கிறேன் சிவகாமி, ஆனா எப்படி போகணுங்கிறது தான் தெரியல அப்படிங்கிறாரு ஆயனர். அப்பா, கமலி அக்காக்கு எப்படி போகணுங்கிற வழி தெரியுமா? அது வழியா நம்ம போயிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆயனரும் சரி அப்படின்னு சொல்றாரு. ராத்திரி 2-3 ஜாமம் ஆகியும் தூக்கமே வரல ஆயனருக்கு. அவர் அப்படியே எந்திரிச்சு யோக மண்டபம் வழியா போறாரு. அந்த இருட்டுக்குள்ள அவருக்கு ஒரு காட்சி தெரியுது. அந்த யோக மண்டபத்துல இருந்த தோட்டத்தின் வழியா நிலா வெளிச்சத்துல நல்ல ஆஜானுபாகுவான ஒரு ஆள் வர்றாரு. அவரு 2 பக்கத்திலயும் 2 பேர் கைய பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு வராங்க. நடுவுல இருந்தவருடைய கண்கள் துணியினால கட்டப்பட்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நல்ல உத்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, நடுவுல நடந்து வந்து கொண்டிருந்த அந்த ஆஜானுபாகுவான உருவம் புத்த பிக்ஷுவின் உருவம் அப்படிங்கிறது. அது நாகநந்தி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆயனருக்கு. இந்த புத்த பிக்ஷு நாகநந்திக்காகத்தான் வாதாபி மன்னன் புலிகேசி இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தானோ கிளம்பாம, அதுக்காகத்தான் நாகநந்திய சுரங்க வழியா அனுப்புறாங்களோ? அப்படின்னா நாகநந்தி போய் சேர்ந்த உடனே புலிகேசி புறப்பட்டு போயிருவாரே. ஐயோ, அவர் போயிட்டாருன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கை நழுவி போயிருமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆயனர். நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் உருவ ஒற்றுமை இருக்குதே அப்படிங்கறத கவனிக்கிறாரு ஆயனர். நாகநந்தி யாரா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில கண்ணபிரானின் அப்பா அஸ்வபாலர் அரண்மனைக்கு கிளம்பி போன உடனே வேக வேகமா கமலி சொல்றாங்க, வாங்க நம்ம இப்பவே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. அந்த சிவலிங்கத்தை நகர்த்தி வைக்கிறாங்க கமலி. அவங்களுக்கு சுரங்க பாதை தென்படுது. இப்போ அங்கிருந்து சிவகாமியும் ஆயனரும் கிளம்பி போறாங்க. சிவகாமி சுரங்க படியில இறங்கும் பொழுது அவளுடைய இதயம் பதைத்தது. மார்பு படபடன்னு அடிக்குது. ஒளி நிறைந்த குதூகலமான உலகத்திலிருந்து இருளும் ஐயமும் பயங்கரமும் நிறைஞ்ச ஏதோ பாதாள உலகத்துக்கு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த இருள் அடர்ந்த சுரங்க பாதையில ஆயனரும் சிவகாமியும் ஏறக்குறைய ஒரு முகூர்த்த நேரம் நடந்து போயிருக்காங்க. இவ்ளோ நேரமும் அவங்களுக்குள்ள அதிகமான பேச்சுவார்த்தை எதுவுமே இல்ல. அடிக்கடி ஆயனர் நின்னு சிவகாமி கைய பிடிச்சு, இனி அதிகமான தூரம் இருக்காதுமா, சீக்கிரம் வழி முடிஞ்சிரும் அப்படின்னு தைரியப்படுத்திட்டே போனாரு. அப்புறம் இன்னொரு ஒரு முகூர்த்த நேரம் ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு வெப்பம் மாறி ஒரு ஜில்லுங்கிற உணர்ச்சி வந்தது. அம்மா சிவகாமி, கோட்டைக்கு வெளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இப்போ நாம அகழிய கடக்குறோம் அப்படிங்கிறாரு. ஒரு கணம் அங்கே நின்னு, அம்மா இங்கதான் நான் வேலை செஞ்சேன், எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அகழி தண்ணி உள்ள வராம இருக்க ரொம்ப சாதுரியமா வேலை செய்யணும். ஏதாவது ஆபத்து காலத்துல இந்த சுரங்க வழிய மூடிடவும் இங்கதான் வழி இருக்குது. அங்க பாத்தியா, அந்த அடையாளம் இட்ட இடத்துல ஒரு கல்ல லேசா பெயர்த்துட்டோம் அப்படின்னா அகழி வெள்ளம் முழுக்க கடகட கடகடன்னு உள்ள புகுந்துரும். அப்புறம் வெளியில இருந்து யாரும் உள்ள போக முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளியவும் வர முடியாது அப்படிங்கிறாரு. நல்ல வேலைப்பா, அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போயிருவோம்ல அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. அதுக்கப்புறமும் இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப மேல வெளிச்சம் வர்றது தெரியுது. சுரங்க வழி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு ஆயனர். அங்க படிக்கட்டுகள் தெரியுது. அந்த படிக்கட்டுகள் வழியா மேல ஏறி ஒரு சமண கோயில் ஒன்றை பாக்குறாங்க. அங்கிருந்து அவங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க. இப்போ காட்டு பாதை வழியா நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆயனரும் சிவகாமியும். அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு 100 பேர் வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர ஆஜானுபாகுவான வீரர்களா இருக்கிறாங்க. அவங்க ஆயனரையும் சிவகாமியும் தாக்குறதுக்கு வர்ற மாதிரி தெரியுது. என்ன செய்யறதுன்னே தெரியாம ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க ஆயனரும் சிவகாமியும். வந்த அந்த வீரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா வாதாபி படை வீரர்கள் தான். வாதாபி படை வீரர்கள் அங்க எப்படி வந்தாங்க? புலிகேசி இங்கிருந்து மகேந்திர சக்கரவர்த்தி கிட்ட விடை பெற்று கிளம்பி போனார் இல்லையா? ஆனா போகும்பொழுது அவர் மனதுல எந்த ஒரு சந்தோஷமுமே இல்ல. 1.5 வருடத்துக்கு முன்னாடி வடபெண்ணை கரையில நிக்காம நேர முன்னோக்கி வந்திருந்தா இப்போ அந்த காஞ்சி நகரமே என்னுடைய காலுக்கு கீழே கிடந்திருக்கும். மகேந்திர சக்கரவர்த்தி நான் இடுற கட்டளையை நிறைவேற்றிட்டு இருந்திருப்பான். எல்லாம் இப்படி ஆகிருச்சே அப்படின்னு அவரு வருத்தப்படுறாரு. வருத்தம் அதிகமாகி கோபமா மாறுது. அப்புறம் அங்கிருந்து அவருடைய வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு புலிகேசி. வீரம் மிகுந்த படைத்தலைவர்களே கேளுங்கள், இந்த காஞ்சி நகரின் கோட்டை வாசலுக்கு ஒரு காலத்துல வெறும் ஒற்றை மர கதவு தான் போட்டிருந்தாங்க. அப்போ நாம வந்திருந்தா
நம்முடைய யானைகளின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்டை வாசலை திறந்து விட்டிருக்கோம். இந்த கோட்டை மதிலை காக்க அப்போ 10,000 வீரர்கள் கூட இல்ல. நம்ம வீரர்கள் ஒரே நாள்ல அகழியை கடந்து மதிலை தாண்டி உள்ள புகுந்திருக்கலாம். இந்த காஞ்சி நகரத்தையே நான் லங்காதனம் செஞ்சிருப்பேன். அப்படிப்பட்ட காஞ்சி நகரத்துல என்ன அந்த பல்லவன் இல்லாத அவமதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாக்கிட்டான். ஒரு கல் தச்சனுக்கும் ஒரு கூத்தாடி பெண்ணுக்கும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். எனக்கு கலை தெரியாதான், ரசிக்கக்கூடிய தன்மை இல்லையா, என்ன அகம்பாவம், என்ன கர்வம் அப்படின்னு சொல்லி பற்களை நர நரன்னு கடிக்கிறாரு புலிகேசி மகாராஜா. திரும்ப எல்லாரையும் பார்த்து, இன்னும் என்னால பொறுத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா, நாகநந்தி அடிகள் காஞ்சி கோட்டைக்குள்ள பல்லவனினுடைய சிறை கூடத்துல அடைபட்டு கிடக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து பெற்ற தாய் மாதிரி என்னை எடுத்து வளர்த்து காப்பாத்தியவர். என்னோட உயிரை காக்கிறதுக்காக அவருடைய உயிரை பல தடவை பலி கொடுக்க துணிந்தவர். வாதாபி சிம்மாசனத்துல என்னை ஏற்றி வைத்தவர். அப்படிப்பட்ட மகா புத்திமான் இந்த பல்லவ நரியின் வலையில அகப்பட்டு கிடக்கிறாரு. அவர் அப்படியே விட்டுட்டு ஊருக்கு நாம திரும்பி போகணும்னா சொல்றீங்க? ஒரு நாளும் இல்ல. படைத்தலைவர்களே, காஞ்சி கோட்டையை தாக்கும்படி உடனே நமது படைகளுக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூடி இருந்த அந்த சேனாதிபதி இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட படை பலம் இல்ல அப்படின்னு. படைகள் இல்லை அப்படின்னு சொன்னதை புலிகேசியால ஏத்துக்கவே முடியல. அவர் மனசுல அவ்வளோ கோபம் இருக்குது. அதனால ஏதாவது பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ராத்திரி முழுக்க அவர் தூங்கவே இல்லை, உட்காந்து யோசனை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நம்ம சைன்யத்துல நல்ல வாட்ட சாட்டமா தேக கட்டோடு இருக்கிற வீரர்கள் 50,000 பேரை தேர்ந்தெடுங்க. அவங்கள தனித்தனி கூட்டமா பிரிஞ்சு காஞ்சி நகரை சுற்றிலும் 4 காத தூரம் வரைக்கும் போய் அங்க இருக்கிற கிராமங்கள், பட்டணங்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொளுத்தி அழிச்சிட சொல்லிடணும். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அழகான பெண்களை எல்லாம் சிறை பிடிச்சிடணும். வாலிபர்கள், வயசானவங்க எல்லாரையும் கொன்னுடணும். இன்னும் என்னென்ன விதமா பழி வாங்கலாமோ அது எல்லாத்தையும் செய்யணும். முக்கியமா சிற்பங்கள், சிற்ப மண்டபங்கள் எல்லாம் கண்ட இடத்திலேயே இடிச்சு தள்ளிடணும். சிற்பிகளை பார்த்தா ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு புலிகேசி. இப்படி ஒரு கட்டளைய புலிகேசி பிறப்பிச்ச உடனே அந்த வாதாபி வீரர்கள், திடகாத்திரமா இருக்கிற வீரர்கள் குழு குழுவா பிரிஞ்சு காஞ்சி நகரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட வீரர்கள் கிட்டதான் இப்போ ஆயனரும் சிவகாமியும் மாட்டிக்கிட்டாங்க. ஆயனர் அவங்கள பார்த்த உடனே அவங்க வாதாபி வீரர்கள் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயா, நீங்க வாதாபி வீரர்கள் தானே, உங்க மகாராஜா எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்குள்ள அந்த குதிரை மேல இருந்த படைத்தலைவன் முன்னாடி வந்து ஆயனரையும் சிவகாமியையும் பார்த்து, ஓஹோ நீங்க தானா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா புலிகேசியோட காஞ்சி நகரத்துக்குள்ள வந்து பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில சிவகாமியின் நடனத்தை பார்த்த வீரர்கள்ல அவனும் ஒருத்தன். அதனால ஆயனரையும் சிவகாமியையும் அவனுக்கு நல்லாவே தெரியுது. எங்க மகாராஜாவை பத்தி எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த படைத்தலைவன். ஆயனர் உற்சாகத்தோட, ஐயா உங்க சக்கரவர்த்தி எங்க இருக்காரு, அவரை நான் பாக்கணும் அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. வாதாபி சக்கரவர்த்திய நீங்க எதுக்கு பாக்கணும், என்ன காரியம் உங்களுக்கு அவர்கிட்ட அப்படின்னு அந்த படைத்தலைவன் கேக்குறாரு. காரியத்தை சக்கரவர்த்தி கிட்ட தான் நான் சொல்ல முடியும், அது அந்தரங்கமான விஷயம் அப்படிங்கிறாரு ஆயனர். சரி, சொல்லாம விட்டா இவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு, இல்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பத்தி உங்க சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே, அவர்கிட்ட அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். தயவு செஞ்சு என்ன சக்கரவர்த்தி கிட்ட கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆயனர் அவ்வளோ வெகுளித்தனத்தோட. அதை கேட்ட உடனே அந்த படைத்தலைவன் முன்னாடி இருந்ததை விட பயங்கர கோவத்தோட சீர்றாரு. சுற்றி இருந்த வீரர்களை பார்த்து, ஏன் இன்னும் நிக்கிறீங்க, இவங்களோட கண்களை கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆயனர் பயந்துகிட்டே, கண்களை கட்டணுமா, எதுக்காக அப்படின்னு கேக்குறாரு. அவசியம் தெரியணுமா, இந்த பல்லவ நாட்டுல இருக்கக்கூடிய அழகான பெண்கள் எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு வர சொல்லி வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி கட்டளை போட்டிருக்கிறாரு. அதோட இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய சிற்பிகள் எல்லாரையும் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடுற மாதிரி உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. சாதாரண சிற்பிகளுக்கு தான் இந்த உத்தரவு, நீங்க சிற்பிகளுக்கெல்லாம் குருவான மகா சிற்பியாச்சே, அதனால உங்களுடைய 2 கால்களையும் 2 கைகளையும் வெட்டி போட போறேன். அதை இந்த பொண்ணு பார்க்க வேண்டாம், அதான் கண்களை கட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட உடனே ஒரு மாதிரி கிரீச்சுங்கிற சத்தம் கேக்குது. சிவகாமி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கண்களை திறந்து சிவகாமி பார்க்கும் பொழுது அவங்க தலை சுழண்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, கால்கள் நடந்து போற மாதிரி தெரியுது. 2 பக்கத்துலயும் 2 பேர் அவங்க கைகளை கெட்டியா பிடிச்சிட்டு நடத்தி கூட்டிட்டு வர்றத பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே சிவகாமிக்கு ஞாபகத்துக்கு வருது. பக்கத்துல அப்பா இல்லை அப்படிங்கறத உணர்ந்த உடனே வாழ்நாள்ல இதுவரை அனுபவித்திராத அதிகப்படியான இதய வேதனையை அடைறாங்க சிவகாமி.
வேதனையோட அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அருகில் அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு உருவம் வெளிவர்றத பாக்குறாங்க. பார்த்த உடனேயே அந்த உருவம் நாகநந்தி அடிகளின் உருவம் தான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு சிவகாமிக்கு. உடனே ஆவேசம் வந்த மாதிரி அவங்கள பற்றி இருந்த அந்த வீரர்களின் கைகள்ல இருந்து திமிரி கொண்டு விடுபட்டு நாகநந்தியின் கால்கள்ல விழுந்து, சுவாமி நீங்க தான் கதி, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க